வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஸ்பார்க் சேனல். இன்றைக்கி முடிதி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா 11th 12th ப்ரைவேட் அண்ட் அரியர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான வீடியோ நம்ம போடணும். இப்போ வந்து நிறைய பேர் வந்து என்னால் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண முடியல, இப்போ வந்து ஹால் டிக்கெட் க்ளோஸ்டுன்றது வருது. அது எதனால், இதுக்கப்புறம் நம்ம எப்போ ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண முடியுன்றது தெளிவாக சொல்கிறோம். முக்கியமான வீடியோ ஹால் டிக்கெட்டுக்கு தயவுசெய்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஹால் டிக்கெட் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணது நேற்று வந்து நீங்கள் எப்போ டவுன்லோட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. February 19th நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மதியம் ஆஃப்டர்நூன் வந்து 12 o'clock மேலே இல்லை 2 o'clock மேலே நீங்கள் போய்ட்டு டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் வந்து இருக்கும். இப்போதைக்கு அந்த டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் வந்து டிசேபிள் பண்ணியிருக்காங்க, பண்ண முடியாது. அது ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து 8 ESLCன்னு இருந்துச்சு. அப்பயும் வந்து டவுன்லோட் கொடுத்தா நம்ம அப்ளிகேஷன் நம்பர் டேட் ஆஃப் பர்த் போட்டால் டவுன்லோட் ஆகுச்சு. அதனால தான் 11th 12th சொல்லியிருந்தோம். 10th வந்து இன்னும் ரிலீஸ் பண்ணல. இப்போ 11th 12th மட்டும்தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுவே வந்து நாளைக்கு தான் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 19th நீங்கள் ஆஃப்டர்நூன் 12 o'clock இல்லை 2 o'clock மேலே அதே மாதிரி நம்ம எப்படி ஆல்ரெடி வீடியோ போடணும் அதே மாதிரி நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணலாம். அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, முன்னாடி வந்து ஹால் டிக்கெட்டுக்கும் இப்போ வரதுக்கும் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்றதையும் நான் பார்த்துட்டு நாளைக்கு வந்து வீடியோவில் தெளிவாக சொல்கிறோம். இருந்தாலும் வந்து இப்போதைக்கு ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண முடியாதவங்களால நாளைக்கு மதியம் மேலே செக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அஃபிஷியலாக உங்களால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இதுக்கு முன்னாடி டவுன்லோட் பண்ணதும் நீங்கள் அஃபிஷியலாக தான் டவுன்லோட் பண்ணிங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கிட்டேருந்து அனௌன்ஸ்மெண்ட் வராததுக்கு முன்னாடி பண்ணது, இப்போ வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் பண்ணுறோம். வேறு எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. இப்போதைக்கு நம்ம வந்து நாளைக்கு மதியம் மேலே தான் செக் பண்ணணும். ஏதாவது வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கான்றதை பார்த்துட்டு நம்ம வந்து நாளைக்கு ஈவினிங் வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுவோம். அதனால் அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஹால் டிக்கெட் விஷயத்தில். அதே மாதிரி நீங்கள் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிவிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அது வந்து டெய்லியும் எக்ஸாம் போகும்போது அந்த ஹால் டிக்கெட் இருந்தால் தான் உங்களை எக்ஸாமுக்கு அலோவ் பண்ணுவாங்க. 10th நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க அப்ளிகேஷன் நம்பர் டேட் ஆஃப் பர்த் போட்டால் எனக்கு ஒயிட் பேப்பர் தான் வருது, ஹால் டிக்கெட்டே டவுன்லோட் ஆகலன்னு. ஏன்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட் இன்னும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கல, உங்களால் டவுன்லோட் பண்ண முடியாது. இப்போதைக்கு 11th 12th மட்டும்தான் ஹால் டிக்கெட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதையும் நாளைக்கு 12 மணிக்கு மேலே செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் 10th வந்து எப்போ அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா March 1st வீக் இல்லைனா 2nd வீக்கில் தான் வரும். எக்ஸாமுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் வரும். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இப்போ March 1 வந்து பார்த்தீங்கன்னா 12th எக்ஸாம் இருக்குது. கரெக்டாக February 19th கொடுத்துருக்காங்க. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு March 26னா March 15 இல்லைனா 16 இந்த மாதிரி டேட்டை தான் உங்களுக்கு வந்து வரும். அதெல்லாம் வெயிட் பண்ணுங்கள். அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்தாலும் நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். 10th இப்போதைக்கு 11th and 12th வந்திருக்கு. நீங்கள் போய்ட்டு நாளைக்கு வந்து அந்த வெப்சைட்டை வந்து செக் பண்ணுங்கள். நம்ம வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனையும் கொடுத்துருப்போம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். இதுக்கு முன் நிறைய வீடியோஸ் வந்து இம்பார்ட்டண்டான வீடியோஸும் வரப்போகுது. அதையும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் விட்டு கொடுக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.